உயர்வான வாழ்க்கையை நீ வாழ்வாய். மனம் உடையும் நேரம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிவிப்புதான். இன்னும் 1 மணி நேரத்தில் சுபமங்கள செய்தி உன்னை தேடி வரும். உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன், அதை நான் வீணாக்க மாட்டேன். அந்த கண்ணீர் துளிகள் உன் எதிர்கால மகிழ்ச்சியின் விதைகளாக இன்று மாறும். நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்கத்தான். நீயே தனிமையில் இருக்கின்றாய். உனக்கான ஆசிர்வாதம் என் கரங்களால் எழுதப்பட்டு விட்டது. நீ நினைத்ததை விட அழகான மாற்றம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வரும். உனக்கு 3 விஷயங்களை கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக உள்ளேன். 1, சமாதானம், உன் மனதின் புயலை அடக்கக்கூடிய அந்த அமைதி. 2வது, வழி, நீ தேடிய பாதையை நான் காட்டக்கூடிய வெளிச்சம். 3வது, விளைவு, உன் காத்திருப்பின் இனிய பலன். இப்படி 3 விஷயங்களை உடனடியாக கொடுக்க தயாராக வந்திருக்கின்றேன். நீ கவலைப்படுவது கடந்த காலத்தை பற்றி. கடந்தது உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர். வரும் நாட்கள் தான் உன் வாழ்க்கைக்கான பரிசு. மனம் உடைந்த நேரத்தில் இதை மட்டும் நினைவில் வை, நான் இன்னும் முடியவில்லை. என் கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அந்த கதையின் அடுத்த அத்தியாயம்தான் மகிழ்ச்சி என்பது என்று உன் மனதிற்குள் நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. முருகன் உன்னை காப்பாற்ற இருக்கும் பொழுது உனக்கு எதற்கான வீணான கவலை? உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு இருக்குது என்றால் நீ என் மீதான நம்பிக்கையை குறைவாக வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தமாகிவிடும். எங்கே உன் மனதில் தைரியமும் உறுதியும் வலிமையும் இருக்கின்றதோ அங்கேதான் இந்த முருகன் சிம்மாசனமிட்டு வாழ்வேன். உன்னுடைய மனம் இன்று சிதறிப்போய் இருப்பது எனக்கு தெரியும். கண்ணீரால் உன் கண்கள் நிறைந்திருப்பதை நான் உணர்கின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் கையில் விழாமல் போயிருக்கிறது. அது உனக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது முடிவல்ல. சொன்னதைப் போல புதிய தொடக்கத்தின் அடையாளம்தான் இது. ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் பொழுது இருளில் தான் மூழ்கும், ஆனால் அதன் பின் வளர்ந்து வெளிச்சத்தை அடையும் அல்லவா? அதுபோலதான் உன் வாழ்க்கையும். இப்பொழுது அந்த வெளிச்சத்தை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. இன்று நீ அனுபவிக்கும் வேதனை நாளை உன்னுடைய வலிமையின் அடித்தளம். உன் மனதை யார் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்திருக்கின்றேன், புரிந்து கொண்டிருக்கின்றேன். உன் உள்ளம் எவ்வளவு உண்மையானது என்று எனக்கு தான் தெரியும். சிலர் உன்னை விட்டு விலகி இருக்கின்றார்கள். அது உன்னை பலவீனப்படுத்துவதாக நீயே நினைக்கின்றாய். அது உன்னை மேலும் வலுப்படுத்தியிருக்கின்றது, வலுவானவனாக மாற்றி இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை உயர்ந்த நிலைக்கு தான் கொண்டு செல்லும். அதற்கான படிக்கட்டுகள் தான் அனைத்தும். மழை வரும் முன் மேகங்கள் இருளோடு சூழ்கின்றதல்லவா? அது போலதான் ஆசீர்வாதம் வரும்பொழுதும் சில சோதனைகளால் வாழ்க்கை சூழ்கின்றது. அந்த சோதனைகள் எல்லாம் நாளை ஆசீர்வாதத்திற்கான முன்னோட்டம். சிரமங்கள் ஏற்படும் பொழுதுதான் தளராமல் நிற்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும். எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்பவன் தான் வெற்றியை இனிமையாகவும் பெற முடியும். ஒரு பூக்கும் முன் மொட்டு உடைய வேண்டுமல்லவா? ஒரு சிட்டுக்குருவி பறக்க கற்றுக்கொள்ளும் முன் கூடிலிருந்து விழ வேண்டுமல்லவா? ஒரு மனிதன் வளர சில வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தது. அதனால் நீ அனுபவித்தாய். ஆனால் இப்பொழுது நீ அனுபவிக்கும் வழி விரைவில் ஆசீர்வாதமாக மாறும். உனக்காக நான் புதிய பாதையை வைத்து விட்டேன். நீ நடந்தால் உன் கனவுகள் நனவாகும். உனக்கு இப்பொழுது தோல்வி போல வேண்டுமானாலும் தோன்றலாம், ஆனால் வெற்றியின் கதையாக உன் வாழ்க்கை மாறும். மகிழ்ச்சி நிலையானது. அந்த நிலையான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டுமானால் எப்பொழுதும் உன் சூழ்நிலையை நீதான் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை இனி சாமானியமானதாக இருக்காது, ஒளி மிகுந்ததாக இருக்கும். உன்னுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய இதயம் எப்பொழுதும் நிம்மதியை காணும். உன் இல்லத்தில் எப்பொழுதுமே ஆனந்தம் நிறைந்து இருக்கும். இனி வரும் நாட்கள் கண்ணீர் அல்ல, சிரிப்பை தான் தரும். உன் மனதில் இருந்த பயங்கள் விலகி வாழ்க்கையில் அமைதி கிடைக்க வாழ்த்துக்கள். நல்லது நடக்கும்.